ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஜியோ நிறுவனம் ஜியோ பாரத் V2 என்ற ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது ஏற்கனவே 8 மாதங்களுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது சோதனை அடிப்படையில் சில பேருக்கு தான் அதை கொடுத்து முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு அது வெளியிடவில்லை. அது வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த ஜியோ பாரத் V2 ஃபோனை அறிமுகப்படுத்தி மக்களுக்கு விற்பனைக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த ஜியோ பாரத் ஃபோனை பற்றிய விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜியோ நிறுவனம் அறிமுகப்படுத்தும் ஜியோ பாரத் V2 என்ற ஃபோன் பட்டன் ஃபோனை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த பட்டன் ஃபோனாக இருந்தாலும் அது ஆண்ட்ராய்டு ஃபோனை போல் பல வசதிகள் உள்ளது என்று சொல்லியிருக்காங்க. இதை வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதி தான் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வெளியிட இருக்கிறார்கள். இது ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரி OTT, UPI போன்ற வசதிகள் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜியோ நிறுவனம் பட்டன் ஃபோன் மாடலிலேயே இந்த 4G சேவையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவும் குறைந்த விலையில் ரூபாய் 999, அதாவது 39 அந்த விலையிலேயே இதை அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த பட்டன் ஃபோனாக இருந்தாலும் இதில் டச் ஸ்க்ரீனில் ஆண்ட்ராய்டில் என்னென்ன வசதிகள் இருக்குமோ எல்லாமே இதில் இருக்குன்னு இந்த ஜியோ நிறுவனம் இந்த குறைந்த விலையில் ஜியோ பாரத் ஃபோனை அறிமுகப்படுத்துவதற்கு காரணம், ஏற்கனவே ஜியோ 4G சேவையை கொண்ட மற்ற ஃபோன்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆனால் அதற்கான சிம்முகளை வாங்குவதற்கு விலை அதிகம் என்று மக்கள் அதை அதிகமாக பயன்படுத்துவதில்லை. அதனால் இதை குறைந்த விலையில் இந்த 4G சேவையை கொண்ட இந்த ஃபோனை அறிமுகப்படுத்துகிறாங்க. உலகம் முழுவதும் 5G சேவையை தான் இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்தியாவில் 4Gயிலிருந்து 5G சேவையும் உருவாக்கி அதுவும் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஜியோ நிறுவனமும் ஏற்கனவே 4G 5G ஃபோன்களை அறிமுகப்படுத்தியிருக்குது. ஆனால் அது சிம்மு, அது ரீசார்ஜ் போன்றவை அதிக விலையில் இருப்பதால் மக்கள் அதை வாங்க தயங்குகிறார்கள். இங்கு மேலும் இந்தியாவில் இது வரைக்கும் 250 கோடி மக்கள் இன்னும் 2Gயிலிருந்து மாறாமல் இருக்காங்க. அதில் 2Gயிலிருந்து 4G சேவைக்கு அவர்களை மாற்றுவதற்கான ஒரு டார்கெட்டு தான் இந்த குறைந்த விலையில் இந்த ஜியோ ஃபோனை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஜியோ பாரத் ஃபோன் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் போலவே எல்லா வசதிகளும் உள்ளன என்று கூறியுள்ளார்கள். மேலும் இதில் ஜியோ சினிமா, ஜியோ சாங், ஜியோ பே போன்ற 3 ஆப்கள் உள்ளன. இந்த ஆப்கள் மூலமாக இந்த ஃபோனில் ஜியோ சினிமாவும் அதிகமாகவும் மேலும் வெப் சீரிஸ் போன்றவைகளை பார்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார்கள். மேலும் அடுத்ததாக சாங்ஸ், பல ஆயிரக்கணக்கான சாங்ஸ் கேட்கறதற்கு இது ஜியோ சாங்ஸ் இந்த ஆப்பும், அதே போல் UPI டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஆண்ட்ராய்டில் எவ்வாறு செய்கிறோமோ அது போன்று UPI டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஜியோ பே ஆப் உதவும் என்றும் கூறியுள்ளார்கள். ஆக இந்த 3 ஆப்களை கொண்டு நம்ம OTT போன்ற தளங்களை யூஸ் பண்ணி சினிமா பார்ப்பது போன்றவைகளெல்லாம் எல்லாவற்றுக்கும் உபயோகமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். ஜியோ பாரத் ஃபோனுடைய கேமரா பிக்சல் கேமரா 0.3 MP திறன் கொண்டது. இதனுடைய மெமரி கார்டு 128 GB கொண்டதாகும். ஜியோ பாரத் ஃபோனுடைய ஸ்க்ரீன் 1.77 இன்ச்சஸ் கொண்டதாகும். இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி 1000 mAh திறன் கொண்டதாகும். இந்த பேட்டரியுடைய வெயிட் பார்த்தோம்னா 71 கிராம்ஸ் இருக்கு. இந்த பேட்டரி இன்பில்ட் இல்லாமல் தனியாக இருக்க இந்த ஜியோ பாரத் ஃபோனை குறைந்த விலையில் வாங்கினாலும் அதற்கு எல்லா சிம்மையும் யூஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. இந்த ஜியோ கொடுக்குற சிம்மை தான் நம்ம உபயோகப்படுத்த முடியும். அதனால் அதை குறைந்த விலையில் அவர்கள் தருவதாக கூறுகிறார்கள். அதற்கு ரீசார்ஜும் அதிகமாகுமே என்ற கவலை தேவையில்லை என்றும், அதற்கு 123 ருபீஸுக்கு ரீசார்ஜ் பண்ணினால் அன்லிமிட்டெட் கால்ஸ் ப்ளஸ் அந்த 14 GB நெட்வொர்க்கும் பெனிஃபிட் கிடைக்கும் என்றும் சொல்லியிருக்கோம். அதே போல் 1234 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்தோம்னா ஒரு நாளைக்கு 500 MB நெட்வொர்க்கு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும். அன்லிமிட்டெட் கால்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம்னு மற்ற நிறுவனங்களை ஒப்பிடும்பொழுது ஜியோ பாரத் ஃபோனுடைய இன்டர்நெட் விலை
மற்ற நிறுவனங்களை விட 7 அல்லது 8 மடங்கு குறைவாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார்கள். ஜியோ பாரத் ஃபோன் வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. மக்களுக்கு அது கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார்கள். அப்பொழுது அது அறிமுகப்படுத்தப்பட்ட பின் தான் அதனுடைய தரம், உறுதித்தன்மை, மற்ற அதனுடைய யூசேஜ் எந்த வகையில் உள்ளது, அதனுடைய இன்டர்நெட் வசதிகள்லாம் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்த முடியும் போன்றவைகள் எல்லாம் நம்ம அதுக்கு பிறகு தான் நம்ம பார்க்க முடியும்.